ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம இலக்கண குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இது பழைய புத்தகத்தில் இருக்க இலக்கண குறிப்பு. புது புத்தகத்தில் இருக்க இலக்கண குறிப்பையும் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். பழைய புத்தகம் ப்ளஸ் நியூ புத்தகம் இது இரண்டுமே. யாவையும் இதோடைய இலக்கண குறிப்பு முற்றுமை. ஆக்கல், விளையாட்டு, நீக்கல், பொறுத்தல் இதெல்லாம் தொழில் பெயர்கள். அகழ்வார், இகழ்வார் இது வினையாளனின் பெயர்கள். நன்று இது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. நன்றுங்கிறது குறிப்பு வினைமுற்று. விருந்து என்பது பண்பாகு பெயர். ஓரால் பொறை என்பது தொழில் பெயர். ஓரால் பொறை என்பது தொழில் பெயர். நீங்காமை இது எதிர்மறை தொழில் பெயர். தற்பிறர் என்பது ஏழாம் வேற்றுமை தொகை. தற்பிறர் என்பது ஏழாம் வேற்றுமை தொகை. செய்யினும் இது இழிவு சிறப்புண்மை. செய்யினும் இழிவு சிறப்புண்மை. அரண், திறன் இது இரண்டும் ஈற்றுப்போலிகள். இன்னா சொல் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். உரா அர்க் இது செய்யிலிசை அளபடை. உடுப்பது இது இன்னிசை அளபடை. உரா அர்க் அப்படிங்கிறது அதாவது பிரிச்ச அழகிட்டு வைப்ப பிரிக்க தெரியும்ல. பிரிக்க தெரியலன்னா சொல்லுங்கள், அடுத்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதற்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். உரா அர்க் இதை பிரித்தோம் அப்படின்னா இது செய்யிலிசை அளபடை. இரண்டு வந்துச்சுன்னா செய்யிலிசை அளபடை. அதுவே பிரித்து மூன்றாக வந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடை. பிரித்து இரண்டு அசைகளாக வந்துச்சுன்னா அது செய்யிலிசை அளபடை. மூன்று அசைகளாக வந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடை. நசையி, நெறி இதில் கடைசீட்டில் ஈன்னு முடிஞ்சால் அது சொல்லிசை அளபடை. கண்ணோட்டம் இது சொல்லாமை, உரைத்தல், என்றல். கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் இது அனைத்தும் தொழில் பெயர்கள். கேட்டார், வாட்டான் இது வினையாளனியும் பெயர்கள். நுந்தை இது மருவு. அடவி மலையாறு, அடவி மலையாறு இது உம்மை தொகை. தடந்தோல் இது உரிச்சொற்றொடர். பாலும் தேனும் இது எண்ணும்மை. நன்செய், புன்செய் இது பண்பு தொகைகள். ஞாலமெல்லாம், மக்களெல்லாம், மக்களெல்லாம் இது தொகுத்தல் விகாரம். தொல்லுலகு இது பண்பு தொகை. தாளமும் மேளமும் இது எண்ணும்மை. பாதமலர் இது உருவகம். அடுத்ததா மகிழ்ச்சி என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். கிளத்தினேன் என்றால் தன்மை ஒருமை வினைமுற்று. கிளத்தினேன் என்றால் தன்மை ஒருமை வினைமுற்று. புனைமலர் இதற்கு சரியான இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தேய்ந்த, பாய்ந்த இது ஆய்ந்த, காய்ந்த அனைத்துமே பெயரச்சங்கள். செந்தி, செம்மை, செந்தி, செம்மை இது இரண்டும் பண்பு தொகைகள். வயிற்றுக்கும் இது இழிவு சிறப்புண்மை. அவியுணவு இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. கேளத்தகைய, கேள தகையவே இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கேளா தகையவே, கேள கிடையாது, கேளா தகையவே இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அவியினும் வாலினும் இது எண்ணும்மை. அவியினும் வாலினும் இது எண்ணும்மை. தளிர்க்கை இது உவமை தொகை. தளிர்க்கை என்பது உவமை தொகை. மல்லல், நெடுமதில் இது உரிச்சொற்றொடர். வாங்குவில் இது வினைத்தொகை. உயர்துளை இதுவும் வினைத்தொகை தான். இலைவேல் இது உவமை தொகை. மறுப்பூசி, மார்போலை இது இரண்டும் உருவகங்கள். மாறான் கயிறு இது ஆறாம் வேற்றுமை தொகை. மாறன் கயிறு ஆறாம் வேற்றுமை தொகை. துவ்வாவிடம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். துவ்வா விடம். வாழ்க இது வியங்கோல் வினைமுற்று. செய்தவம், வீழ்கதி இரண்டும் வினைத்தொகைகள். பல்லுயிர், நல்வினை, தீவினை, பேரின்பம் இது அனைத்தும் பண்பு தொகைகள். ஆய்த்தொடி, நல்லாய் இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தெரிப்புலவர் இது வினைத்தொகை. அரைசன் இது இடைப்போலி. அரைசன் ஞாபகம் வச்சுங்க, அரசன் கிடையாது, அரைசன் இது இடைப்போலி. என்ப இது பலர்பால் வினைமுற்று. அன்று இது குறிப்பு வினைமுற்று. இருநிலம் என்பதற்கு உரிச்சொற்றொடர். இருப்பாணி என்பதன் இலக்கண குறிப்பு வலித்தல் விகாரம். இருப்பாணி என்பது வலித்தல் விகாரம். கனிவாய் என்பது உவமை தொகை. கனிவாய் என்பது உவமை தொகை. வன்மறவோர் இது பண்பு தொகை. கல்லா ஒருவர்க்கு இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கல்லா ஒருவர்க்கு. நாளி என்பது ஆகுபெயர். துய்ப்போம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று. நிலத்தினும் வானினும் இது உயர்வு சிறப்புண்மை. விடேன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று.
இழிந்த பிறப்பு இது பெயரெச்சம். கொளல் இது அல் ஈற்று தொழில் பெயர். கொளல்ங்கிறது அல் ஈற்று தொழில் பெயர். அடுத்ததா எய்துவர் இது பலர்பால் வினைமுற்று. சொலல் இது தொழிற்பெயர். அருவினை என்பது பண்பு தொகை. நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை. எண்கால் என்பெயர் நின்னகர் என்பதி இது அனைத்துமே ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகை என்னென்ன? என்பால் என் பெயர் நின்னகர் என்பதி இது அனைத்தும் ஆறாம் வேற்றுமை தொகை. இன்னொன்று ஆறாம் வேற்றுமை தொகை இன்னொன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது என்ன? மாறன் களிறு. மாறன் களிறு என்பது. அடுத்து செந்தமிழ் இது பண்பு தொகை. சலசல இது இரட்டை கிளவி. போர்க்குகன் இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. கல்திரள் தோல் இது ஓமை தொகை. நீர்முகில் நீர்முகில் என்பது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. திரை கங்கை இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. கலல் என்பதன் பொருள் தானியாகு பெயர். கலல் என்பது தானியாகு பெயர், பொருள் கிடையாது. கலல் அப்படின்னா தானியாகு பெயர். வந்தனன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று. அழைப்பா என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று. வந்தனன்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. அழைப்பாய்ங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று. பணிந்து வளைந்து இது இரண்டும் வினையச்சங்கள். புதைத்து அப்படிங்கிறதும் வினையச்சங்கள். தேனும் மீனும் உம்முன்னு வந்திருக்கிறதுனால எண்ணும்மை. இரண்டு, அதாவது தேனும் மீனும் ஆகிய இரண்டு இதில் இரண்டு தடவை வந்தால் அது எண்ணும்மை. இதுவே ஒரே தடவை மட்டும் வந்தால் தேனும் மட்டும் வந்தால் அது முற்றும்மை. சிறந்தது இது ஒன்றன்பால் வினைமுற்று. சிறந்தது ஒன்றன்பால் வினைமுற்று. கார்குலாம் இது ஆறாம் வேற்றுமை தொகை. நம்ம ஆறாம் வேற்றுமை தொகை என்ன பார்த்தோம்? மாறன் களிறு, கார்குலாம், அப்புறம் இன்னும் சில எண்கால் என் பெயர் நின்னகர் என்பதி இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்ததா தீர்க்கிலேன் செய்குவேன் இது தன்மை ஒருமை வினைமுற்று. இனிய நண்பன் இது குறிப்பு பெயரெச்சம். தாமரை நயனம் இது ஓமை தொகை. நின்கேல் இது நான்காம் வேற்றுமை தொகை. நீர்த்தடம் இரண்டாம் வேற்றுமை தொகை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. வழிக்கரை இது ஆறாம் வேற்றுமை தொகை. பெருமை அறிந்து இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. பெருமை அறிந்து. கரமலர் இது உருவகம். மல்லலம் குருத்து இது உரி சொற்றொடர். தீண்டிற்று இது ஒன்றன்பால் வினைமுற்று. பூதி சாத்த இது இரண்டாம் வேற்றுமை தொகை. பூதி சாத்த இது இரண்டாம் வேற்றுமை தொகை. பணிவிடம் இது ஆறாம் வேற்றுமை தொகை. செவியறுத்த இது இரண்டாம் வேற்றுமை தொகை. உற்ற நோய் இது பெயரெச்சம். உரா அமை இது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அசை பிரிச்சா இரண்டா வரணும், அதுதான் செய்யுளிசை அளபடை. சூழ்வார், துணையார், ஆழ்வார் இதெல்லாம் வினையாளனையும் பெயர்கள். இல்லை என்பது குறிப்பு வினைமுற்று. இல்லை என்பது குறிப்பு வினைமுற்று. பகைக்கொளல் இருளருக்கும் திறனறிந்து இதெல்லாம் இரண்டாம் வேற்றுமை தொகை. குஞ்சேரி இது ஏழாம் வேற்றுமை தொகை. சய இது அடுக்கு தொடர். செருணர் செருக்கு இது ஆறாம் வேற்றுமை தொகை. மலர் சேவடி இது உவமை தொகை. நதி பரப்பு ஆறாம் வேற்றுமை தொகை. தடக்கரி இது உரி சொற்றொடர். வாரி உழுவை இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. கவையடி கேளல் இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இன்ன கலல்னு பார்த்தோம். கலல்ங்கிறது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தானியாகு பெயர். செவிப்புக என்பது ஏழாம் வேற்றுமை தொகை. பூதர புயம் என்பது உவமை தொகை. வால் குலைத்து இது இரண்டாம் வேற்றுமை தொகை. திண்டிரல் தண்டலிர் இது பண்பு தொகை. வல்லுகிர் புலி இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. உயிர் சிகுத்து இது இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்று அடுக்கு தொடர். கொலைப்புலி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. ஒழுகுதல், நோன்றல், பொறுத்தல் இது தொழிற்பெயர். பொலித்தருமணி இது பொலித்தருமணி வரும்புணல் இரண்டும் வினைத்தொகை. நோக்காய் முன்னிலை உரிமை வினைமுற்று. தார்வேந்தன் இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இதோட இந்த பழைய புக், அதாவது தமிழ் ஓல்டு புக்கோட இலக்கண குறிப்பு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.